அடியாருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமா. 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 ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமா. 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 வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா பாகிமா. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா பாகிமா. வேலாயுதா 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 ரட்சமா. வேலாயுதா 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 ரட்சமா. வேலாயுதா 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 ரட்சமா. வேலாயுதா 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 ரட்சமா. சரவண பவ சரவண பவ சரவண பவ பாகிமா. சரவண பவ சரவண பவ சரவண பவ பாகிமா. சுப்பிரமணிய 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 ரட்சமா. சுப்பிரமணிய 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 ரட்சமா. ஆஞ்சநேய 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 பாகிமா. ஆஞ்சநேய 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 பாகிமா. ஆஞ்சநேய 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 பாகிமா. ஆஞ்சநேய 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 பாகிமா. அனுமந்தே அனுமந்த அனுமந்த ரட்சமா. ஹனுமந்த 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 ரட்சமா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமா. ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமா. ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமா. கலாவள்ளி 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 பாகிமா. கலாவல்லி 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 பாகிமா. கலைவாணி 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 ரட்சமா. கலைவாணி 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 ரட்சமா. கலைவாணி 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 ரட்சமா. கலைவாணி 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 ரட்சமா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமா. ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமா. 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 அரிசி கொழு கட்டையும் அவளு பொறி கடலையும். 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 அவளை இன்று தின்னுவார் கஷ்டங்களை போக்குவார். கடனை அறிந்து தின்றுவா கஷ்டங்களை போக்குவார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். நேரும் துன்ப யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார். மேட துர்பயாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார். மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும். மஞ்சளிலே செய்யணும் மண்ணினால செய்யணும். மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும். மஞ்சளிலே செய்யணும் மண்ணினால செய்யணும். ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆழ்த்தும் பிள்ளையார். ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சிலாக்கும் பிள்ளையார். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமா. ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமா. 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 உலகமெங்கும் பெயர் விளங்கக்கூடிய என்னன்னா இந்த மாவடி மாநகரத்திலே நகரத்திலே ஆட்சி விலையில் அமர்ந்திருக்கக்கூடிய சரி என் அப்பனாகப்பட்ட இந்த சேர்மன் அருணாசல சுவாமியுடைய திருக்கதையை ஆமா இந்த சபையிலே நாங்கள் இப்பொழுது பாடுகின்றோம்.
என் அப்பனாகப்பட்ட ஏரலாச்சல சுவாமி ஆமாய்யா அவருடைய பிறப்பு வரலாற்று கதையை பாடுகின்றோம். அனைத்து பொதுமக்களுமாகவே ஆலயத்துக்கு முன்பாக வந்து கதை கேட்க வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி. நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு, கோடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு, வீசும் நாடு வீசும் நாடு, வீசும் நாடு வீசும் நாடு, ஆனிருந்து விளையாடும் கீதம் பாடும் சென்னல் பின்னல் விளையும் நாடு விளையும் நாடு, சரமிளகு காய்க்கும் நாடு காய்க்கும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு பூக்கும் நாடு பூக்கும் நாடு ஐயா பூக்கும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு பூக்கும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, மாடு கட்டி போரடியா மாடாது சன்னலு, குதிரை கட்டி போரடியா புரியாது சன்னலு, ஆணை கட்டி போரடியோ அழகுள்ள நாடது அப்பேற்பட்ட நாடது, அது எந்த நாடு என்று கேட்டால் பெயர் புகழும் பெற்ற நாடு பெயர் புகழும் பெற்ற நாடு, அது புதுக்குடி மாநகரத்திலே பேர் புகழும் பெற்ற நாடு பேர் புகழும் பெற்ற நாடு நாடது பெயர் புகழும் பெற்ற நாடு பெற்ற நாடு, அது எந்த நாடு என்று கேட்டால் எந்த நாடையா? அதாவது மேல புதுக்குடி மாநகரத்திலே அடேங்கப்பா யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா பாருங்க. யார் யாரையா ஆண்டு வருகிறார்? அந்த மேல புதுக்குடி மாநகரத்திலே நகரத்திலே சீரோடு சிறப்போடு ஆமா யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா பாருங்க. யார் யாரையா ஆண்டு வருகிறார்? அதாவது பாருங்க வாழையடி வாழையாக வாழையாக ஆமா ராமசாமி நாடார் என்று சொல்லக்கூடியவரும் ஆமா அவர் மனைவியாகப்பட்ட யாரு சிவனாந்தாள் அம்மாவும் சிறப்புடனே ஆண்டு வருகிறார்கள். மங்களகரமாகவே ஆண்டு வருகிறார்கள். அந்த மேல புதுக்குடி மாநகரத்திலே ஆமா ஆமையோ ராமசாமி நாடாரு சிவனைந்த அம்மாவும் எப்படி ஆண்டு வருகிறார்களாம் பாருங்க. எப்படி எப்படி ஐயம்மன்ன வரும் தேவியும் மகிழ்ச்சியோடு ஆண்டு வர வரும் தேவியும் மகிழ்ச்சியோடு ஆண்டு வர, கணவனோடு மனைவியும் ஆய்கட்டுடனே ஆண்டு வர கணவனோடு மனைவியும் ஆகட்டுடனே ஆண்டு வர, பத்தாவும் தேவியுமா 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 பத்தாவும் தேவியுமா 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 பவுசுடனே ஆண்டு வர ஆண்டு வர பவுசுடனே ஆண்டு வர ஆண்டு வர தேவியுமா 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 பவுசுடனே ஆண்டு வர பவுசுடனே ஆண்டு வர ஆண்டு வர. அப்படி அருமை பெருமையாகவே ஆண்டு வருகிறார்கள். ஆமா அந்த மேல புதுக்குடி மாநகரத்திலே நன்னகரத்திலே ஆண்டு வரக்கூடிய இல்லையா ராமசாமி நாடாரும் சிவனனைந்த அம்மாளும் சரி மன்னவரும் தேவியுமாகவே மங்களமாகவே ஆண்டு வருகிறார்கள். அடேங்கப்பா. ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒன்னு சொல்ல ஒன்னு கேட்டு கேட்டு ஒருவருக்கு ஒருவர் ஆமா ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படியாக இருந்து வரக்கூடிய நாளையிலே வாருங்க என்ன அந்த ராமசாமி நாடாருக்கும்
சிவன் அணைந்த அம்மாளுக்கும் ஆமையோ எல்லாவித சொத்து சுகங்களோடு சிறப்புடனே ஆண்டு வருகிறார்கள். வருகிறார்கள். எப்படி இருக்கிறார்கள் பாருங்கண்ணா. எப்படி எப்படி அவங்களுக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சுகம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்தம் அதிகம் உண்டு, அதிகம் உண்டு, காசு இருக்கு, பணம் இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, பணம் இருக்கு, கை நிறைய பொருள் இருக்கு, பொருள் இருக்கு, ஏராளமா பணம் இருக்கு, பணம் இருக்கு, ஏராளமாய் பணம் இருக்கு, பணம் இருக்கு, ராமசாமி நாடாருக்கும் நாடாருக்கும் சிவன் அணைந்த அம்மாளுக்கும் சொத்தாலே குறைவும் இல்லை, சொத்தாலே குறைவும் இல்லை, சுகத்தினாலே தாழ்வும் இல்லை, சொத்தாலே குறைவும் இல்லை, சொத்தாலே குறைவும் இல்லை, சுகத்தாலே தாழ்வும் இல்லை, சொத்தால் குறைவில்லை, சுகத்தினால் தாழ்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, காசு பணத்தினாலே எந்த ஒரு குறைபாடுகளுமே கிடையாது. ஆமா, அதாவது இல்லையா எல்லா பவுசுகளும் அதிகமாக இருக்கிறது. யாருக்கு? இந்த ராமசாமி நாடாருக்கும் அந்த சிவனந்த அம்மாளுக்கும். சொத்தால் குறைவில்லை, சுகத்தினால் தாழ்வும் இல்லை, காசு பணத்தினாலே எந்த ஒரு குறைபாடுகளுமே கிடையாதான். கிடையாது. ஆமண்ணே, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மத்தை வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்தங்கள் எல்லாம் ஏராளமாகவே இருக்கிறது. அடேங்கப்பா. அப்படி எல்லா வசதிகள் எல்லாம் இருந்து விட்ட போதிலும் அதான் பாருங்க, என்ன இந்த உலகத்திலே கடவுள் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது என்ன எல்லாருக்குமே எல்லா செல்வத்தையும் கொடுப்பது கிடையாதான். ஏன் கொடுப்பது கிடையாது? இறைவன் ஒரு மனிதனை இந்த உலகத்திலே படைக்கும் பொழுது எல்லாருக்குமே எல்லா செல்வத்தையும் கடவுள் கொடுப்பது கிடையாது. ஏன் அப்படி? எதற்காக? எல்லாருக்குமே எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டா ஆமா, யார் யார் கடவுளை தேடுவா? தேட மாட்டாங்க. ஒரு மனுஷன் கஷ்டம் வந்தா தான் கடவுளை தேடுவான். அவனுக்கு கஷ்டமே இல்ல, குறைவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரி, அவன் சாமி கும்பிடவே மாட்டான். அப்போ ஆண்டவன் பகவானுடைய படைப்பினிலே ஆமையோ குறையில்லாத மனிதர்கள் எவருமே கிடையாதான். கிடையாது. எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு யாராவது கை தூக்க முடியுமா? உலகத்துல ஒருத்தர் இருக்க முடியாது. சரி, எனக்கு எந்த குறையும் இல்லையா அப்படின்னு யாராவது கை தூக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்லை ராஜா. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் இல்லையா? ஊரில பெரிய பணக்காரரா இருப்பாரு, சொத்து சுகம் காசு பணம் ஏகப்பட்ட வசதி இருக்கும். நாம நினைப்போம், ஏ அப்பா அவருக்கு எவ்வளவு வசதி இருக்கு, அவருக்கு மாதிரி இருந்தா வாழணும்னு நினைப்போம். ஆனா அவருக்கு என்ன குறை இருக்கு தெரியுமா? உடம்பு பூரா நோய் இருக்கும். ஆமா, மாத்திரை போட்டா தான் தூக்கம் வரும். 10 மாத்திரை போட்டு தான் வந்திருப்பாரு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குறையில்லாத மனுஷன் எவனுமே கிடையாது. கிடையாது, கிடையாது. அப்படி காசு பணம் சொத்து சுகத்தை எல்லாம் கொடுத்த கடவுள் ஆமா ஆமோ அந்த சிவனடைந்த அம்மாளுக்கு ஒரு குழந்தை இல்லாத கவலையாலே வருத்தப்படுகிறாள். என்னையா என்ன சொல்லுகிறாளாம் பாருங்க. எப்படி எப்படி? ஐயா என்க ராஜமன்னா 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 மடியில் வைத்து விளையாட 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 மணி குழந்தை வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா கையில் வைத்து விளையாட 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 கை குழந்தை வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா கொஞ்ச
மனிதனிலே ஆமையா அப்பவே சொன்னோம் பாத்தீங்களா என்ன குறையில்லாத மனுஷங்க எவருமே கிடையாது என்று கிடையாது ஏன் ஐயா எல்லா செல்வத்தையும் கொடுத்து விட்டு ஆமா இந்த மேலக்குடியில வாழக்கூடிய மேல புதுக்குடி மாநகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ராமசாமி நடாருக்கும் சிவனனிந்தாள் அம்மாளுக்கும் எல்லா செல்வத்தையும் கொடுத்து விட்டு சரி குழந்தை செல்வம் ஒண்ணு இல்ல பார்த்தேளா ஐயோ பாவம் மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இன்னைக்கும் பாருங்க என்ன ஐயா காசு கொடுத்து வாங்குற பொருள்லாம் கடையில வாங்கிடலாம் ஆமா ஒரு கத்தரிக்கான கடையில வாங்கலாம் ஒரு மாங்கான மார்க்கெட்ல வாங்கிடலாம் ஆமா ஒரு முருங்கைக்கான முத்தத்துல பறிச்சுக்கிடலாம் சரி ஆனா குழந்தை செல்வம் என்பது கடையில போய் வாங்க முடியுமா அது ஆண்டவனாக கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் இல்லையா ஆமா அதனால இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆமா ஆமா ஏ மன்னாதி மன்னவா என் கனவா என்று சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சொல்லுகிறாள் பாருங்க என்னையா சொல்கிறா எனக்கு கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை வர வேண்டும் ஐயா கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை வர வேண்டும் ஐயா மடியில் வைத்து விளையாட மதலை வர வேண்டும் ஐயா மடியில் வைத்து விளையாட மதலை வர வேண்டும் ஐயா கையில் வைத்து விளையாட 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 குழந்தை வேண்டும் ஐயா ஐயா குழந்தை வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா கையில் வைத்து விளையாட 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 ஏ கை குழந்தை வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா ஏ கை குழந்தை வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா ஒரு குழந்தை இருந்தா தானே இப்படி திருவிழால இப்படி நின்று விளையாடும்னே ஆமா ஒரு குழந்தை இருந்தா தானே இப்படி இந்த திருவிழாவில நின்று குழந்தை விளையாடும் இல்லையா ஆமா அதனால பாருங்க என்ன குழந்தை செல்வம் இல்லை வேண்டும் என்று சொல்லி வருத்தப்படுகிறாள் சரி அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையிலே பாருங்க ஆமா ஆமா ஐயோ பார்த்தார் இந்த ராமசாமி நாடார் என்ன அதாவது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பாருங்க என்னாச்சு முன்னோர்கள் என்று சொன்னால் அதாவது நமக்கு முன்னால் உள்ள பெரியவர்கள் தானத்தையும் தர்மத்தையும் செய்ய சொல்லி இருக்கிறாங்க இப்ப நம்ம ஐயா ஏரல் சுவாமியுடைய வாசலில மாவடியில ஆமா சேர்ம அருணாச்சல சுவாமியுடைய வாசலில எப்படி தர்மம் நடந்துட்டு இருக்கு பார்த்தேளா ஆமா அடேங்கப்பா அன்ன தர்மம் அமைதி அமைதி என்ன அழகாக அன்ன தர்மம் நடந்து கொண்டிருக்கிறது அதை போல சரி நம்ம தானத்தையும் தர்மத்தையும் செய்ய வேண்டும் அதான் பெரிய ஆளுக்கு சொல்லி இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க தனக்கு போக தானம் ஒரு மனுஷன் வந்து தனக்கு போக வந்து இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து தானத்தை கொடுத்து அவங்க முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்பை பார்த்து சந்தோஷப்படணும் நமக்கு போக இருக்கிறத சேர்த்து வைப்போம்னு சேர்த்து வச்சோம்னா மனசுக்கு நிம்மதி இருக்காது பணம் காசு அதிகமா சேர என்ன மனிதனுக்கு உறக்கம் வராது தூக்கம் வராது மனசிலே நிம்மதி இருக்காது ஆமா இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு என்ன உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது மட்டும் போதும் அதுதான் தனக்கு போக தானம்னு சொல்லி இருக்கிறாங்க ஆமா அப்படிப்பட்ட தானத்தையும் தர்மத்தையும் நாம் செய்ய வேண்டும் தர்மம் செஞ்சால் நமக்கு தவளும் பிள்ளை கிடைக்கும் என்று சொல்லி போட்டு அந்த ராமசாமி நாடாரும் சிவனடைந்த அம்மாளுமாக எப்படிப்பட்ட தர்மத்தை செய்ய வேண்டும் எப்படி ஐயா அதாவது தர்மம் செய்தாலும் எப்படி தர்மம் செய்யணுமா எப்படி செய்யணும் போதும்ன்ற அளவுக்கு தர்மம் செய்யணுமா பாத்தீங்களா ஆமா யாராவது எது கொடுத்தாலும் போதுன்னு சொல்லுவாங்களா அக்கா இந்த உலகத்தில இப்ப நம்ம வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கிறோம் ஒரு 50,000 ரூபாய் நமக்கு தரட்டும் சரி போதுன்னு சொல்லிடுவோமா சொல்லவே மாட்டோம் சாமி கூட ஒரு 10,000 ரூபாய் தந்தா நல்லா இருக்குமே இந்த அண்ணா கேமராமேன் வந்திருக்காரு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கட்டும் போதுன்னு சொல்லிடுவாரா சொல்லவே மாட்டோம் ஒரு 5,000 ரூபாய் கூட தர மாட்டாரா உண்மைதானே உண்மைதான் கோயில் உடைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துருப்பாங்க வீட்டுக்காரரு சந்தோஷப்படுவோமா ஏத்து விடாத 2,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கட்டியிருக்கா நமக்கு என்ன தேச்சியில அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரவே வராது உண்மைதானே அப்போ போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள் இருக்கு அது என்ன தெரியுமா என்னது போதும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள் அது என்ன தெரியுமா அதுதான் சாப்பாடு அதுதான் அன்னதானம்
போதும் சாமி, எனக்கு அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, போதும். அப்படிதானே? ஆமா. அப்ப போதும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் ஒரே பொருள். ஒரே பொருள் என்னதுமா? என்னது? சாப்பாடு. அந்த சாப்பாடு தான் மனுஷன் போதும்னு சொல்லுவான். சரி, அதான் சொல்லியிருக்காங்க. போதும் போதும் என்று செய்யக்கூடிய தர்மம் ஒரே தர்மம். என்ன தர்மம்? அதுதான் அன்ன தர்மம். எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டோம். அப்போ அந்த சாப்பாடு கொடுத்தா தான் போதும்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்பேற்பட்ட தர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆமா அன்னதான சொரணதானோ அன்னதான சொரணதானோ அன்னதான சொரணதான சொரணதானோ 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 அள்ளி அள்ளி தான் கொடுத்தார் தான் கொடுத்தார் அள்ளி அள்ளி தான் கொடுத்தார் தான் கொடுத்தார் அன்னதான சொரணதானோ அன்னதான சொரணதானோ அன்னதான சொரணதானோ 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 அள்ளி அள்ளி தான் கொடுத்தா தான் கொடுத்தா அள்ளி அள்ளி தான் கொடுத்தார் தான் கொடுத்தார் தானங்களும் தருமங்களும் தருமங்களும் தயவுடனே செய்துவாரா அன்னதானோ சொரணதானோ சொரணதானோ ஐயா சொரணதானோ சொரணதானோ ஏராளமா அன்னதானோ சொரணதானோ சொரணதானோ ஏராளம்மா செய்துவாரா தானத்திலே பெரிய தானம் அன்னதானமா. ஒரு மனுஷன் என்ன வயிறார சாப்பாடு கொடுத்தோன்னு வைங்க, அவன் மனசார வாழ்த்துவான். வாழ்த்துவான். அப்பா நல்லா இருக்கட்டும், புண்ணியவா நமக்கு சாப்பாடு கொடுத்தார். ஆமா. வயிறு நிறைஞ்சாதான். சரி, அதான் சொல்லியிருக்கான். ஆத்துக்குள்ள நின்று அரோகரா பாடினாலும் சோத்துக்குள்ள இருக்கான் சொக்கேன். அந்த சோறை கொடுத்தா தான் மனுஷன் தும்பா இருப்பான். ஆமா. அப்போ பாருங்க, சாப்பிட்டுட்டு பார்த்து நடக்க முடியாம ஒரு ஆளுகளை பத்தில. ஆமா. சாப்பிடாம இவங்கெல்லாம் உட்கார்ந்தா இருப்பாங்களா? கிருகிருன்னு வந்து விழுந்துருவாங்க. சரி, எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியா வந்து உட்காருங்க. ஆமா. அப்படியாகப்பட்ட தர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆமா தானத்தையும் தர்மத்தையும் செய்தார்கள். அப்படி அன்னதானத்தை அழகாக செய்து வரக்கூடிய வேளையிலே என்னையா தர்மங்கள் செய்து விட்ட போதிலும் தவளும் குழந்தை இல்லை என்று சொன்ன உடனே ஐயா என்னாச்சு? குழந்தை இல்லைன்னா மனசுக்குள்ள கவலையாத்தான் இருக்கும். ஆமா. என்ன செய்ய முடியும்? நம்ம கஷ்டத்தை பக்கத்து வீட்டுக்காரன்னு சொன்னா நம்ம கஷ்டம் தீந்துருமாக்கா? ஆமா. அவன் 5000 வெடி வாங்கி போடுவான். அவன் வெடி வாங்கி போட்டு கொளுத்துவான். ஆமா. இல்ல எய்த்த வீட்டுக்காரன்ட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னோடனே அவன் வந்து நம்ம கண்டு பாவப்பட்டுற போறானா? ஆமா, அவன் கேக்க வெட்டுவான். ஆமா. அதான் பாரு. சரி, நம்ம குறைய சொல்லணும்னு சொன்னா ஆண்டவனிடத்திலே சொன்னாதான் நம்ம குறை தீரும். அதனாலே அம்மா பெண்ணே சிவனைந்தனம்மா அந்த ராமசாமியோட தன்னுடைய மனைவிக்கு ஆறுதல் சொன்னாரா. சரி, பிள்ளைன்னு வருத்தப்படாதம்மா அஞ்சாதே பதறாதே பதறாதே ஆத்திரமும் கொள்ளாதே கொள்ளாதே வாடி பெண்ணே பெண்கோடியே பெண்கோடியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு அஞ்சே வேண்டாம் பதற வேண்டாம் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம் ஆண்டவனின் அருளிருந்தால் அழகு பிள்ளை கிடைக்கும் அம்மா பகவானுடைய அருளிருந்தால் நமக்கு பாலகனும் கிடைப்பான் அம்மா ஈசனோட அருளிருந்தால் நமக்கு ஏந்தும் பிள்ளை கிடைக்கும் அம்மா அதனாலே அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் பதற வேண்டாம் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம் கொள்ள வேண்டாம் அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் பதற வேண்டாம் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம் கொள்ள வேண்டாம் அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் அம்மா பதற வேண்டாம் அம்மா. ஒரு கணவன் மனைவின்னு சொன்னா அந்த மனைவி வருத்தப்பட்ட சரி அந்த கணவன் வந்து ஆறுதலை சொல்லணும். சொல்லணும். அதான் ஒரு குடும்பம். ஒரு கணவன் ஒரு கஷ்டப்பட்டோம்னா அந்த மனைவி ஆறுதலை சொல்லணும்.
ஒருவருக்கொருவர் ஆறுதலை சொன்னாதான் அவங்க மனசுக்குள்ள வந்து கஷ்டம் இருக்காது. சரி, அதனாலே வருத்தப்படாதம்மா, வருத்தப்படாதம்மா. கடவுள் நமக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கொடுப்பார். அப்படியாக 2 பேர்களுமாகவே அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில பாருங்க, அந்த வேளையிலே அதாவது ஒரு அன்னச்சத்திரத்தை கட்டி தர்மத்தை செய்யறாங்களாம். வாரவர்களும் போறவர்களும். ஆமா, இப்பெல்லாம் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா சரி, எல்லாரும் வச்சிருக்காங்க, மோட்டர் பைக் வச்சிருக்காங்க. ஆமா, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க. ஆமா, அப்போ அந்த காலத்துல அப்படி கிடையாதுனே. எங்க இருந்து எங்க போனாலும் நடந்து தான் போகணும், பாத யாத்திரையா தான் போகணும். ஆமா, அப்போ சரி, இந்த ராமசாமி நாடாரும் சிவனேந்த அம்மாளும் அப்படியே நடந்து போறவங்களுக்கு, வழி நடந்து போறவங்களுக்கு ஒரு சத்திரத்தை கட்டினார்களாம். சத்திரம்னா பாத்தீங்களா, இப்ப பாருங்க மெயின் ரோட்டுக்கு போற வழியில பாருங்க கல் மண்டபம் இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல பெரிய ஆட்கள் கட்டி வச்ச சத்திரம் தான். இப்ப வந்து நம்ம பஸ்ல போறோம், மோட்டர் பைக்கில் போறோம், கார்ல போறோம். அப்ப வந்து எங்க இருந்து எங்க போனாலும் சரி நடந்து தான் போகணும். அப்படி வாரவர்களும் போறவர்களும் அந்த சத்திரத்துல இருந்து சாப்பிட்டு விட்டு இளைப்பாரி போவதற்காக ஒரு சத்திரத்தை கட்டி வைத்தார்களாம். சரி, அப்படி சத்திரத்தை சாவடியையும் கட்டி வைக்க அம்மா ஐயா ஒரு நாள் தினமதியில ஒரு நாள் தினமதியில என்ன நடக்குதானா காசி நல்ல நகரத்தில அங்கிருந்து பயணமாகி ஒரு காசி நல்ல பண்டாரமோ கால்நடையாய் நடந்து வாரா அவர் கண்ணியா குமரிக்குத்தான் கால்நடையா நடந்து வாரா அந்த காசி நல்ல வேதியரோ காசி நல்ல வேதியரோ கால்நடையாய் நடந்து வாரா கால்நடையாய் நடந்து வாரா காசி நல்ல வேதியரோ அந்த வேதியரோ கால்நடையா நடந்து வாரா கால்நடையா நடந்து வாரா கால்நடையாய் நடந்து வாரா மதியம் போல ஐயா மதிய உச்சி வேளையில அந்த காசி நல்ல பண்டாரமோ அவன் நடந்து வரும் வேளையில உச்சி வெயில் அடிக்க உள்ளங்கால் குப்பளிக்க அந்த காசி நல்ல பண்டாரமோ அந்த சத்திரத்தை கண்ணால் கண்டார் சத்திரத்தை கண்ணால் கண்டார் நல்ல பண்டாரமோ காசி பண்டாரமோ சத்திரத்தை கண்ணால் கண்டார் அந்த சத்திரத்தை கண்ணால் கண்டார் காசியிலே இருந்து ஆமா காசி எங்க இருக்கு வடக்க கன்னியாகுமரி எங்க இருக்கு தெற்க காசில இருந்து கன்னியாகுமரிக்கு காசி பண்டார வேதியராகப்பட்டவர் கால்நடையா பாத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறார். அப்படி பாத யாத்திரை வந்து கொண்டிருக்கும் போது உச்சி வெயிலடிக்க உள்ளங்கால் கொப்பளிக்க பசி கொடுமை தாங்காமல் அப்படி இருக்கும்போதுதான் மேல புதுக்குடிமா நகரத்திலே அந்த ராமசாமி நாடாரும் சிவனேந்த அம்மாளும் அன்னச்சத்திரம் கட்டி வைத்திருந்தாள் அல்லவா, அந்த அன்னச்சத்திரத்தை கண்ணால் கண்டார். சரி, அப்பா ஏதோ ஒரு தர்ம புண்ணியால அன்னச்சத்திரம் கட்டி வச்சிருக்கான். நம்ம காசில இருந்து கால்நடையா வந்து இருக்கோம். ஆமா, காலெல்லாம் வலித்து கொஞ்ச நேரம் நம்ம இதுல இளைப்பாரி போகலாம் அப்படின்னு சத்திரத்துக்குள்ள போனாரு அந்த காசி வேதியர் காசி பண்டாரம். சரி, அப்போ சத்திரத்துல இருக்கக்கூடிய யாரு பணியாட்கள் அவருக்கு நல்லபடியாக விருந்து உபச்சாரம் எல்லாம் செய்தார்கள். ஐயா சாப்பிடுங்க, வயிற்றுக்கு வாங்கி சாப்பிடுங்க, எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படி என்று சத்திரத்துல வேலை செய்து வரக்கூடிய பணியாட்கள் நல்லபடியாக
அவர்களுக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்து விருந்து உபச்சாரம் செய்யும் போதுதான் நல்லா வயிறார சாப்பிட்டு அந்த காசி வேதியராகப்பட்டவர் ஐயா சத்திரத்துல வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை ஆமா இந்த இவ்வளவு தர்மத்தை யார் செய்றா அப்படின்னு அவர் காசி பண்டாரம் கேட்டாரு. அப்பதான் அந்த சத்திரத்துல வேலை பாக்குறவங்க சொன்னாங்களா, என்ன ஐயா இது வந்து புதுக்குடி மாநகரத்துல ராமசாமி நாடாரும் அந்த சிவனஞ்ச அம்மாளும் சரி அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி இப்படி தானத்தையும் தர்மத்தையும் செய்து கொண்டிருக்கிறாங்க ஐயா. அப்படியே சொன்ன போது அப்படியே சொன்ன போது பண்டாரம் சொல்லுகிறார். ஆமா ஐயா சத்திரத்துல வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை அப்படின்னா இந்த தர்மத்தையும் தானத்தையும் அந்த மேல புதுக்குடியிலுமா வாழ்ந்து வரக்கூடிய ராமசாமி நாடாரும் சிவனஞ்ச அம்மாள் தான் செய்துக்கிட்டு வராங்களா? அப்படியா? நான் அவங்களை பார்க்க வேண்டுமே ஐயா. ஐயா உடனே பாருங்க ஐயா பக்கத்து வீடு தான் அவங்க வீடு சத்திரத்துக்கு மேல வீடு தான் அவங்க வீடு. சரி வேணா நீங்க பார்த்துட்டு போங்க. அப்படி சொன்ன உடனே பாருங்க அந்த காசி பண்டார வேதியராகப்பட்டவர் எப்படி அரண்மனைக்கு வந்து அப்படியே சத்தம் கொடுத்தாராம். அரண்மனை வாசல் சத்தம் கொடுத்தவனே சரி அந்த ராமசாமி நாடாரும் சிவனஞ்ச அம்மாளும் ஓடி வந்து என்ன யாரு நம்ம வாசல்ல வந்து சத்தம் கொடுக்கிறா அப்படி என்று பார்க்கும்போது அவர் காசில இருந்து வந்தாரே பண்டார வேதியர். அவர் அன்னதானத்துல சாப்பிட்டுட்டு வாசல்ல வந்து நிக்காரு பத்தில. சரி இந்த ராமசாமி நாடாருக்கும் இந்த சிவனஞ்ச அம்மாளுக்கு யாருன்னு தெரியல. உடனே பார்த்து என்ன கேட்டாங்க பாருங்க. என்னையா? ஐயா பெரியவரே ஐயா பெரியவரே உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊருந்து இங்கே வந்தீர் இந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எங்கே இருந்து இங்கே வந்தே ஊருமன்ன பேருமன்ன ஐயா உங்களோட பெயருமன்ன ஐயா பெரியவரே இந்த ராமசாமி நாடாரும் சிவனந்த அம்மாளும் அப்படியே அந்த பண்டாரத்தை பார்த்து கேட்டாங்களாம். என்ன ஐயா பெரியவரே எங்களுடைய வாசல்ல வந்து நிக்கிறீங்களா ஐயா நீங்க யாரையான்னு இந்த ராமசாமி நாடார் கேட்ட உடனே சரி அந்த காசியில இருந்து கன்னியாகுமரி வரை பாத யாத்திரை நடந்து வந்தார் அல்லவா காசி வேதியர் அவர் பார்த்தாராம். அம்மா சிவனம்மா உன்னுடைய அன்னச்சத்திரத்துல நான் வயிறார பசியார உண்டேனம்மா என் வயிறு நிறைஞ்சது என் மனசெல்லாம் நிறைஞ்சிட்டு ஒரு குழந்தைக்காக நீங்க இந்த அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்தேன். சத்திரத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் சொன்னார்கள். அம்மா உங்களுடைய ராமசாமி நாடார் சிவனஞ்ச அம்மாள் உங்கள் 2 பேரும் பெயரை பார்த்து இந்த காசி வேதியராக போட்டவர் அப்படியே சோவியை எடுத்து அவங்க பெயராசியை சொல்லி அப்படியே சோவி பரத்தி சொன்னார். சரி உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை இல்லை என்று நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆமாம்மா அகில உலகமே பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும். அதனாலே நீங்க வருத்தப்பட வேண்டாம். ராமசாமி நலத்திலே அந்த காசி வேதியர் சொல்லுகிறார். அதாவது என்னையா உங்கள் ஊரிலே இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலே அருஞ்சுனை காத்த ஐயனார்
ஆலயம் இருக்கிறது. அந்த அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலுக்கு நீங்கள் கணவனும் மனைவியுமாக சரி 41 நாட்கள் நீங்க மாதாந்தம் நடந்து சென்றீர்களானால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அம்மா என்று அந்த காசி பண்டாரம் சொல்லி வாக்கு சொல்லி வரம் கொடுத்தார். பார்த்தால் இந்த ராமசாமி நாடார் ஆகா எவர் எவருக்கெல்லாமோ நம்ம தர்மம் செஞ்சோமோ நம்ம புண்ணியம் இவர் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் சரி அப்படி என்று சொல்லி அந்த மேல புதுக்குடி மாநகரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில அருஞ்சுனை காத்த ஐயனாருடைய ஆலயம் இருக்கிறது. அங்கே நாம் போக வேண்டும் என்று சொல்லி அந்த ராமசாமி நாடாரையா சிவனனைந்த அம்மாளோடு சிவனனைந்த அம்மாளோடு ராமசாமி நாடாரையா ஐயா நாடாரையா சிவனனைந்த அம்மாளோடு சிவனனைந்த அம்மாளோடு மன்னவரும் தேவியுமா மகிமையோடு வருவார்களா மன்னவரும் தேவியுமா மகிமையோடு வருவார்கள். கணவனும் மனைவியுமா ஒற்றுமையா வருவார்களா கணவனும் மனைவியுமா ஒற்றுமையோடு வருவார்கள். எங்க வருவாரானா எங்கே வருவாரானா அந்த கணவனும் மனைவியுமா எங்கே வருவாரானா கணவனோடு மனைவியுமா கணவனோடு மனைவியுமா காசில இருந்து இன்னைக்கு பாருங்க அந்த திருவட்டு பண்டாரம் சொன்னா பழிக்கும். அதுவும் காசில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பாத யாத்திரையாக போறவரு உச்சி வெயிலடிக்க உள்ளங்கால் கொப்பளிக்க நாம கொடுத்த இந்த அன்னச்சத்திரத்தை கொடுத்த தர்மத்தை சாப்பிட்டு விட்டு நமக்கு ஒரு வழி சொல்லி இருக்கிறார். என்ன மேல புதுக்குடி மாநகரத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலம் என்ன அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலுக்கு போக சொல்லி இருக்கிறார். 41 நாட்கள் மாதாந்தம் நடக்க வேண்டும். மாதாந்தம் நடந்து ஐயாவுடைய வாசலிலே எலுமிச்சங்கனி விளக்கு போட்டு ஒருபடி பச்சரிசி சமையல் வைத்து பின்கையை கட்டி கொண்டு அதை வாயால் அமுது உண்ண வேண்டும். இப்படியாக அவர் சொன்னபடியே ஆட்டும் என்று சம்மதித்து இந்த 2 பேர்களுமாகவே அந்த ஐயனார் கோவிலில ஐயனார் கோவிலில வருவார்கள் 2 பேரும் வருவார்கள் 2 பேரும் ஐயனார் கோவிலில ஐயா கோவிலில வருவார்கள் 2 பேரும் வருவார்கள் 2 பேரும் ஐயனார் கோவிலுக்கு வந்தார்கள். அதாவது 1 அல்ல 2 அல்ல என்னையா 41 நாட்கள் அடேங்கப்பா மாதாந்தம் நடந்து அதான் சொல்லுவாங்க 41 நாட்கள் என்றால் ஒரு மண்டலம். ஆமா எங்க பெரியம்மாளுக்கு உறக்கத்தை பாருங்க. ஏ அப்பா என்ன உறக்கம். அதான் சரி 41 நாட்கள் என்று சொன்னால் ஒரு மண்டலம் மண்டவளம் இல்லைன்னு மண்டவளம்னா பாயாசத்துக்கு போடுறது இல்ல. ஓ சரி மண்டலம் ஒரு கோயிலுக்கு நம்ம ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தாலும் 41 நாள் ஒரு மண்டல பூஜை பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் பண்றதுக்கு. சரி சபரிமலைக்கு மாலை போட்டாலும் 41 நாட்கள் மண்டல பூஜை நடத்துவாங்க இல்லையா. அத மாதிரி 41 நாட்கள் மாதாந்தம் நடந்து அந்த 41வது நாளையில அந்த ராமசாமி நாடாரும் அந்த சிவனனைந்த அம்மாளும் குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி தீர்த்தமாடி மாத்தூடுத்தி தீர்த்தமாடி மாத்தூடுத்தி திருநீற்று காப்பணிந்த சிவனனைந்த அம்மாள்
வாசலிலே தீர்த்தமாடி மாத்துடுத்து திருநீற்று காப்பணிந்து அழகாக அணிந்து ஈரநல்ல சேலையோடு அப்படியே பாருங்க என்னாச்சு ஒருபடி பச்சரிசியை அப்படியே பானையிலே பொங்கல் வைத்து ஆமா அந்த பானையிலே பொங்கல் வைத்த அந்த சாதத்தை எடுத்து ஐயனாருக்கு படைத்து அந்த சாதத்தை ஆமையா தரையிலே வைத்து இரண்டு கைகளையும் பின்புறமாக கட்டிக்கொண்டு ஐயனாருக்கு முன்னாலே ஆமையா அப்படியே வாயால் அந்த சாதத்தை அப்படியே உண்டு வந்தாள். அப்படி வாயாலே மஞ்சோரை சாப்பிட்டு அன்றைய தினத்திலே ஐயனாருடைய வாசலிலே கணவனும் மனைவியுமாக அப்படியே கண்ணுறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அழகாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடியே புள்ள நம்ம தினம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருவோம். எவ்வளவு சிவன் இருந்தால் இந்த ராமசாமி நடார் சொன்னாராம் என்ன இன்னைக்கு 41 நாள் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிட்டு இன்றைய தினத்துல இந்த அர்ஜுனகாத்தருடைய ஐயனாருடைய வாசலிலே இன்று இரவு பொழுது நாம் அழகாக தங்கி தூங்கி பொழுதை இடித்து காலையில நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி என்று சொல்லி போட்டு கணவனும் மனைவியுமாக 2 பேர்களும் எப்படி ராமசாமி நாடாரும் சிவன் நெஞ்ச அம்மாளும் சிவன் நெஞ்ச அம்மாளுமாக அப்படி அர்ஜுனகாத்த ஐயனாருடைய வாசலிலே அன்று இரவு பொழுது அப்படியே கண்ணுறங்கிக் கொண்டார்கள். சரி அப்படி உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது விடிவதற்கு முன்பாக விடிய கால வேளை 4 மணி அளவிலே எப்படி பிரம்ம முகூர்த்தத்தில நடக்கு இவர்களுடைய கனவிலே அந்த அர்ஜுனகாத்த ஐயனார் தோன்றுகிறார். தோன்றி ஐயா ராமசாமி நாடாரே அம்மா சிவனஞ்சம்மாளே உங்களுடைய இந்த 41 நாட்கள் மாதாந்த விரதம் என் மனமெல்லாம் குளிர்ந்து விட்டது. கண்டிப்பாக எனது அருளாலே 12 வருடங்களாக நீங்கள் பிள்ளை இல்லாமல் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். இந்த அருஞ்சுனைகாத்த ஐயனாருடைய அருளாலே உங்களுக்கு கண்டிப்பாக மதுரை செல்வம் கிடைக்கும் அப்படி என்று சொல்லி அவர் தீர்த்தமும் திருநீரும் கொடுத்தார். பாருங்க சரி ஐயா வாழ்த்தி வரங்கொடுத்தார் வாழ்த்தி வரங்கொடுத்தார் அர்ஜுனகாத்த ஐயனாரோ வாட்டி நல்ல வரங்கொடுத்தார் அர்ஜுனகாத்த ஐயனாரோ என்னாச்சு பொழுது விடிந்ததல்லவா பொழுது விடிந்தவுடனே கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுறாங்க? அர்ஜுனகாத்த ஐயனார் கனவிலே வந்து சொன்னதை அப்படியே தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லுகிறாள். ஐயா நேற்று ஐயாவுடைய வாசலில் நான் கண்ணுறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு அழகான கனவு கண்டேன். அந்த கனவிலே ஐயனார் தோன்றி உனக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். குழந்தை வரம் கிடைத்தவுடனே சரி கிடைத்த குழந்தைக்கு பெயர் நாமம் இந்த அர்ஜுனகாத்த ஐயனாருடைய பெயர் எழுத்திலே 2 எழுத்தாவது முன்னால வரணும். அப்படி என்று சொல்லி வரம் கொடுத்தார் என்று சொன்ன உடனே அம்மா பார்த்தார் இந்த ராமசாமி நாடார். என்ன அடியே சிவன் நினைந்தாள் அதே கனவு நானும் கண்டேன் அம்மா. என்னுடைய கனவுலையும் அர்ஜுனகாத்த ஐயனார் தோன்றினார். அப்படியாக 2 பேர்களுமாக ஐயா அப்படியே நல்லதென்று அப்படியே நல்லதென்று
மகிழ்ந்து வருகிறார்கள். அடேங்கப்பா. ஐயனாருடைய கோயிலுக்கு போனோம், அர்ஜுனை காத்த ஐயனாருடைய கோயிலுக்கு போனோம். சரி ஐயா, ஐயா நமக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா, ஐயா நமக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆமா என்னாச்சு பாருங்க, என்னாச்சு? மன நிறைவோடு வருகின்றார். சரி, அப்படியாக வரக்கூடிய வேளையிலே ஆமா ஐயா, ஆண்டவனின் அருளாலே என அர்ஜுனை காத்த ஐயனாருடைய மகிமையாலே ஆமா என்னாச்சு பாருங்க, என்னாச்சு? அப்படியே பாருங்க, அவர் சொன்னபடியே காசி பண்டார வேதியர் சொன்னபடி இந்த அர்ஜுனை காத்த ஐயனாருடைய அருளினாலே அந்த ராமசாமி நாடாருடைய மனைவியாகப்பட்ட ஆமா சிவனனைந்த அம்மாள் எப்படி இருக்கிறாள் பாருங்க. எப்படி அர்ஜுனை காத்த ஐயனாருடைய அருளாலே 12 வருடங்கள் பிள்ளை இல்லாத இந்த சிவனேந்த பெருமாள், சரி, இந்த சிவனேந்த அம்மாளுக்கு ஐயனார் சுவாமியுடைய அருளாலே அவள் எப்படி இருக்கிறாள் பாருங்க. எப்படி அந்த மாதம் குளிமறந்தா அந்த மாதம் குளிமறந்தா அதிலே குளி சூழானா நன்றியுடன் குளிமறந்து 40 நாள் கர்ப்பமான ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 நாள் நாடறிய 40 நாள் ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 நாடறிய 40 2 மாதம் ஒன்று 3 மாதம் ஆச்சு. 3 மாத கர்ப்பமானால் சிவனனைந்த அம்மாளும் ஐயனார் அருளாலே அவள் 3 நல்ல மாதம் ஆச்சு. 3வது மாதத்தில் மூத்தா வேர்த்திடுமா 4 நல்ல மாதத்தில என்ன அர்ஜுனை காத்த ஐயனாருடைய அருளாலே அந்த சிவனனைந்த அம்மாள் கருவாகி உருசலித்தாள். அந்த பெண்ணாகப்பட்ட சிவனனைந்தாள். அர்ஜுனை காத்த ஐயனாருடைய அருளினாலே அவள் எப்படி இருப்பாளாம் பாருங்க. எப்படி 3 மாதமானி கர்ப்பமாக இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள் பாருங்க. எப்படி ஐயா இருக்கிறா? 3வது மாதத்திலே முத்தாக முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. அடேங்கப்பா. 4 மாத கர்ப்பமானால் சிவன் நினைந்த பெருமாள் அந்த சிவன் நினைந்த அம்மாள் 4வது மாதத்திலே எப்படி அவளுக்கு நடக்க முடியவில்லை. 5 6 நல்ல மாதத்தில 6 நல்ல மாசத்தில அங்கோமெல்லாம் தங்க நிறம் அங்கோமெல்லாம் தங்க நிறம் 6 நல்ல மாதத்தில அங்கோமெல்லாம் தங்க நீரோ 7 நல்ல மாதத்தில எழுந்தரிக்க முடியலைய 8 மாத கர்ப்பமான ராமசாமி நாடாரோ அவள் மனைவி சிவனனைந்தாள். அவளுக்கு 8வது மாதத்தில அவள் திட்டும் முட்டாய் அடித்திடும். 9வது மாதம் ஆச்சு. 9வது மாதம் ஆச்சு. ஓலை போல சுருளுவாளா ஓலை
ராமசாமி நாடார் அவருடைய மனைவியாகப்பட்ட சிவனடைந்த அம்மாள் அவளுக்கு 10 நல்ல மாதமாச்சு அவளோ பரிபூரண ஐயனார் அருளாலே 10 நல்ல மாதமாச்சு ஐயா 10வது மாதத்தில 10வது மாதத்தில அவளோ பரிபூரண கர்ப்பமாக இருக்கிறாள். ஆமா பத்திலா எல்லா கஷ்டமும் கவலையும் அப்படியே நிலைப்பது கிடையாது. சரி, இந்த உலகத்திலே கஷ்டமும் நிலைத்து நிற்காது, சந்தோஷமும் நிலைத்து நிற்காது. இந்த உலகத்திலே ஆமா இரவு பகல் மேடு பள்ளம், லாபம் நஷ்டம், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் எல்லாமே கலந்து வருவதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆமா, சிறு வயதிலே அதிகமா நம்ம இன்பத்தை அனுபவிச்சிட்டோம்னா பின்னால் உள்ள வயதுல நம்ம கண்டிப்பா கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். சிறு வயதிலே நம்ம படாத கஷ்டத்தை இல்லாம பட்டுட்டோம்னா சரி, பின்னால் உள்ள வயதிலே நம்ம வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்வோம். மனிதனுடைய வாழ்க்கை அதுதான். அதிகமா நம்ம சின்ன பிள்ளைல இனிப்பை தின்னுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 30 வயசுக்கு மேல நீ இனிப்பை தொட முடியாது, சுகர் வந்துடும். ஆமா, டெய்லி மாத்திரை போடணும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் இனிப்பு திங்கவே மாட்டேன் அப்படின்னா நீ பிறத்தால பின்னால வருங்காலத்தில் நீ எதனாலும் சாப்பிடலாம். சரி, எல்லாமே அளவுதான். அதனாலே நம்ம கஷ்டம் எல்லாம் மாறி போச்சு. அருஞ்சினை காத்த ஐயனாருடைய அருளாலே 10 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாள். யாரு? இந்த ராமசாமி நாடாருடைய மனைவியாகப்பட்ட சிவனடைந்த அம்மாள். ஆமையா, 10வது மாத கர்ப்பமா இருக்கிறாள். பாருங்க, அடிபடியாக வயர் வலிக்கிறது. அந்த சிவனடைந்த இம்மாளுக்கு யார் வந்து பிறக்க போறா தெரியுமா? யாரையா? அந்த சிவனடைந்த அம்மாளுக்கு ராமசாமி நடாருக்கு பிள்ளை வந்து பிறக்க போதப்பா. யாரு? எப்படி வந்து யாரு வந்து பிறக்க போறா பாருங்க. எப்படி? ஐயா அடிபிடியாக வயர் வலித்து அடிபிடியாக வயர் வலித்து பெற்றெடுத்தா ஆண் குழந்தை அழகான ஆண் குழந்தை அழகுடனே வந்து பிறந்திருக்கு. ஐயனார் சுவாமி அருளாலே குழந்தை வந்து பிறந்திருக்கு. அம்மா போடுங்கம்மா ஒரு குலவை, அம்மா ஒரு குலவை எங்க பொண்ணான போடுங்கம்மா ஒரு குலவை பொண்ணான வாழ்ந்திருந்து. அருஞ்சுனை காத்த ஐயனாருடைய அருளால நமக்கு குழந்தை கிடைச்சு போச்சு. இன்னைக்கும் பாருங்க, என்ன குழந்தை உனக்கு தந்தா ஏன் வேற வையின்னு சொன்னாரு. ஆமா, சொன்னாரு. இந்த அருஞ்சுனை காத்த ஐயனாருடைய பேர்ல வரக்கூடிய எழுத்து 2 எழுத்து முன்னால வந்து நிக்கணும். சரி, அப்படின்னு சொல்லிதான் வரம் கொடுத்தார். அம்மாளுக்கு குழந்தை வந்து பிறந்தது பாரு. ஆமையோ, 10வது மாதத்திலே அடிபடியாக வயிறு வலித்து அழகான குழந்தை, ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கிறதாம் பாருங்க. அழகான குழந்தை, ஆண் குழந்தை வந்து பிறக்கிறது. யாருக்கு? ஐயா, இந்த சிவனடைஞ்ச அம்மாளுக்கு. சரி, ராமசாமி நடாரு மனைவியாகப்பட்ட சிவனடைஞ்ச அம்மாளுக்கு அடிப்படியாக வயிறு வலித்து அழகான குழந்தை வந்து ஆண் குழந்தை வந்து மடியிலே பிறந்து அப்படியே குழந்தை பிறந்தா சந்தோஷமா தானே இருக்கும்.
பிறந்த குழந்தை அப்படியே மடியில வந்து குழந்தை பிறந்த உடனே அம்மாளுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சரி. ஆகா, யார் யாருக்கெல்லாமோ நம்ம தர்மம் கொடுத்தோமே, ஆமா, அந்த தர்மம் இன்னைக்கு தான் நமக்கு பழிச்சிருக்கு இல்லையா? அதான் சொல்லுவாங்க, என்ன ஒரு மனுஷன் வந்து தர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே, கடவுளே கொடுப்பாரு. ஆமா, அதான் தர்மம். பலனை எதிர்பார்த்து செய்வது வந்து தர்மம் கிடையாது கிடையாது இல்லையா? நான் தானத்தையும் தர்மத்தையும் செய்தவன், தானத்தையும் தர்மத்தையும் செய்தோமே, சரி, ஆண்டவன் அருளாலே அழகான குழந்தை வந்து நமக்கு பிறந்திருக்குது பாரப்பா. ஆமையோ, குழந்தைனா குழந்தை, அப்பேற்பட்ட குழந்தை, இப்படி அழகான குழந்தை, ஆண் குழந்தை, ஆண் குழந்தை, ஆண் குழந்தை வந்து பிறந்ததினாலே அந்த குழந்தை பிறந்து கதறி 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 அழுகிறது. குழந்தை பிறந்தா அழும்ல, ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா கதறி சத்தம் போட்டு அழும். அழாத குழந்தை அப்படி அழுகுது. குழந்தை சத்தத்தை கேட்டு பாரு, கூட்டம்லாம் கூடுது. ஆமா ஐயா, 12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தோம்னே, அந்த குழந்தை சத்தத்தை காதுல கேட்டா, பிள்ளை சத்தத்தை காதுல கேட்ட உடனே ஆமையோ, ஆஹா, என்ன அழகான குழந்தை, ஆம்பளை பிள்ளை. ஆமா, ராமசாமி நடாருக்கு சந்தோஷம். வாடி போய் பிள்ளைய தூக்குதாரு. பிள்ளை தூக்குனா பிள்ளை அப்படி அழுக நிக்குமா? நிக்காது. குழந்தை அழுதுனா அந்த அப்பா போய் தூக்குனா பிள்ளை அழுக நிக்குமா? நிக்கவே நிக்காது. அழுத பிள்ளை அந்த குழந்தையுடைய அழுகை நிப்பாட்டணும்னா, சரி, யார் தூக்கணும்? யாரு? அவ அம்மா தூக்கி தோல்ல போட்டா தான் அந்த குழந்தையுடைய அழுக நிக்கும். அப்பா தூக்கி தோல்ல போட்டாலும் அழுக நிக்காது. ஆமா, தாத்தா தூக்கி தோல்ல போட்டாலும் அழுக நிக்காது. அவ பாட்டி தூக்கி தோல்ல போட்டாலும் அழுத குழந்தையுடைய அழுக நிக்காது. சரி, ஓடி வந்து அந்த சிவனஞ்ச அம்மா பிள்ளையை தூக்கி தோல்ல போட்டா அதெல்லாம் அழுத பிள்ளை அதுக்கு பிறகு சிரிக்குது. எப்படி சிரிக்கா? அப்ப அந்த அழுத குழந்தை சிரிக்கணும்னா அந்த பெத்த தாய் வந்து பிள்ளைய தூக்குனாதான் குழந்தையுடைய அழகு நிக்குமா? அழகான குழந்தை பிறந்ததல்லவா? ஆமையோ, தாய் தகப்பனும் பிள்ளையை கையில் எடுத்தார்கள். ஐயவாரி மெல்ல கையில் எடுப்பா, வலது கண்ணா முத்தமிட்டா, வாரி நல்ல கையில் எடுப்பா, வலது கண்ணா முத்தமிட்டா, ஏந்தி மெல்ல கையில் எடுப்பா, இடது கண்ணா முத்தமிட்டா, ஏந்தி நல்ல கையில் எடுப்பா, இடது கண்ணா முத்தமிட்டா, குழந்தையை தான் கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து பிள்ளையை தான் கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து பெற்றெடுத்த தாய் தகப்பன், பெற்றெடுத்த தாய் தகப்பன், தாய் தகப்பன் பிள்ளையை தான் கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து பெற்றெடுத்த தாய் தகப்பன், தாய் தகப்பன் பெற்றெடுத்த தாய் தகப்பன், தாய் தகப்பன் அழகான குழந்தையது, குழந்தையது அருமையாக நமக்கு கிடைத்ததென்று ஆண்டவன் அருளாலே கிடைத்த பிள்ளை அல்லவா? அப்படியே குழந்தை வந்து பிறந்து கதறி சத்தம் போட்டு அழுத உடனே அந்த தாயாகப்பட்டவள் என்னையா வாரி கையில் எடுத்தா, வலது கணத்திலே ஒரு முத்தமிட்டா, ஏந்தி கையில் எடுத்தா, இடது கணத்திலே ஒரு முத்தமிட்டால், அப்படி கண்ணி குழந்தையை கையில் எடுத்து பார்த்தா ராமசாமி நாடார் என்ன அப்படியே பிள்ளையை கையில் எடுத்து பிள்ளைக்கு அழகான பெயர் வைக்க வேண்டும். ஆமா, குழந்தை கிடைச்சி 16 நாள் ஆச்சு. 16 நாளா? பிள்ளை பிறந்து 16வது நாளையில சரி பிள்ளைக்கு பெயர் சூட்ட வேண்டும். என்ன பேர் வைக்கணும்? என்ன பேர் வைக்கலாம்? ஏற்கனவே நல்லா கவனமா கேட்கணும். பாட்டு பாக்குறவங்க கவனமா கேட்கணும். சரி, இந்த பிள்ளைக்கு என்ன பிறந்த பிள்ளைக்கு அருஞ்சுனை காத்த ஐயனாருடைய பேர்ல வரக்கூடிய முதல்ல வர எழுத்த வச்சு பேர் வைக்க சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா. உடனே பார்த்தாங்க என்ன இந்த ராமசாமி நாடாரும்
ஐயோ அந்த சிவனஞ்ச அம்மாளும் இந்த பிள்ளைக்கு நாம என்ன பேர் வைக்கலாம் அப்ப அர்ஜுனை காத்த ஐயனாருடைய பேர் வைக்கணும்னா முதல் எழுத்து 2 எழுத்து சேர்த்துக்கிடுவோம். சரி இல்லையா? ஆமா. இது அகிலத்தையே ஆள பிறந்து வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி குழந்தை பிறந்து 16வது நாளையில தான் பிள்ளைக்கு பேர் வைப்பாங்களாம். ஆமா இப்ப பிள்ளை வயிற்றுல இருக்கும் போதே பேர் விட்டுருதாங்க. அம்மா சொந்தம் ஒரு பேர் விடுது, சரி அப்பா சொந்தம் ஒரு பேர் விடும். ஆனா அப்பா அப்படி இல்ல. ஆமா குழந்தை பிறந்து 16வது நாளையில பிள்ளைக்கு சேனை போட்டு, சரி தொப்புள் கொடியெல்லாம் அறுத்து குலவை இட்டு, ஆமா குழந்தை பிறந்த வீட்டுல ஒரு குலை விடுவாங்க தெரியுமா? ஒரு வீட்டுல வந்து குழந்தை பிறந்தா அந்த வீட்டுல குலை விட்டுருக்காங்க. ஆமா இப்ப யாராவது வீட்டுல குழந்தை பிறந்தா யாராவது குலை விடுதாங்களா? ஏன் விட மாட்டேங்க? குலை விட தெரியாது. அப்பமெல்லாம் குழந்தை எல்லாம் வீட்டுல பிறந்திருக்கு, குழந்தைய தாய்மார்கள் குலை போட்டிருக்காங்க. சரி இப்ப 2025ல பிறக்க புள்ளி எல்லாமே ஆஸ்பத்திரியில பிறக்கு. ஆஸ்பத்திரியில கொலை விட முடியுமா? முடியாது. நரசம்மா கொண்டு விடுவா. ஆமா வெள்ளி போடுவாங்க. ஆமா ஆக அப்ப பாருங்க ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா குலவை போட்டிருக்காங்க. சரி பெண் குழந்தை பிறந்ததுன்னா 16 குலவை, ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா சரி 21 குலை விடுவாங்களாம். அடேங்கப்பா. அந்த குலவை சத்தத்துல என்ன பிள்ளைன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கண்டுபிடிப்பாங்களாம். சரி ஆக பாருங்க 16வது நாளையில பிள்ளைக்கு பெயர் நாம சூட்ட வேண்டும் என்று என்பதாக சொல்லி இந்த அகிலத்தை எல்லாம் அள பிறந்த பிள்ளை அப்படி என்று சொல்லி அருச்சுனை காத்த ஐயனாருடைய பேர்ல வரக்கூடிய முதல் எழுத்து 2. தமிழ் எழுத்து முதல்ல என்ன வருது? முதல் எழுத்து என்னது? ஆ. தமிழ் எழுத்துக்கள்ல முதல் எழுத்து ஆ. சரி அர்ஜுனை காத்த ஐயனாருக்கு முதல் எழுத்து ஆ இல்லையா? ஆமா. 2வது எழுத்து ரு, அரு. இது 2ஐயும் சேர்த்து அருணாச்சலம் என்று பெயர் கொடுத்தார்களாம். அப்படி இந்த ராமசாமி நாடாரும் சிவன் இந்த அம்மாளும் அருணாச்சலம் என்று சொல்லி ஐய பேரு விட்டு பெருகுளமா பெருகுளம், பேரு விட்டு பெருகுளமா பெருமையோடு வளர்த்து வார என் மகனை கண்மணிய என் மகனை கண்மணிய என்று சொல்லி வளர்த்து வார அருணாச்சல என்று சொல்லி அருணாச்சல என்று சொல்லி அழகுடனே பெயர் கொடுத்தார்.